நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்று சந்தித்தேன். இன்னைக்கு விவசாயிகள் குறை கேட்பதற்காக அமைச்சர் வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. முதலமைச்சரே என்ன சொன்னார்னா, அடுத்த ஜென்மத்தில் விவசாயியா நான் பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் தேவையில்லை, இப்பவே நீங்க விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னவர், சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதலமைச்சர். ஆனா அதை இரண்டா பிரிச்சு 50,000 சிறு விவசாயிகளுக்கு 50,000 வரை தள்ளுபடி, அதுவும் குறிப்பிட்ட தேதிக்கு பின் வாங்கியவர்களுக்கு என்று ஒரு கட்டளை. மற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை என்ற சூழ்நிலை. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, முன்தேதிட்டு சொல்றாங்க, ஒரு தேதிக்குள்ள வாங்கினாதான் அப்படிங்கிற கண்டிஷன். அது வெறும் 50,000. அதுக்கப்புறமா எதிர்ப்பு எழுதிருக்கு. இப்போ கூட்டுறவு சங்க டைரக்டரா யார் இருப்பா? விவசாயிகள் தான் இருப்பாங்க. அங்க இன்ஜினியர்ஸ் அங்க போய் இருக்க மாட்டாங்க. அப்போ விவசாயிகளுக்கு தள்ளுபடினா டைரக்டருக்கு இருந்த, அதாவது இயக்குநர்களா இருக்கிறவங்க, அந்த போர்டுல இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றது இயற்கை நீதி இல்லை. ஏன்னா அவங்க அணு விஞ்ஞானிகள்லாம் இல்ல, விவசாயிகள் தான். அவங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றது, நீங்க அரசு ஊழியருக்கு தரமாட்டேன்னு சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. இது கூட்டுறவு சங்கங்கள்ல இயக்குநரா இருக்கிறது விவசாயிகள் தானே இருப்பாங்க, அவங்களுக்கு தராத தவறு. அப்புறம் இந்த நெல் மூட்டைகள் சேதம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆலங்குளம் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு பல கோடி மதிப்புள்ள இருக்கு. அதுல பெரிய அதை விசாரணை நடத்தணும். அதை சாதாரணமா கடந்து போறாங்க. ஏன்னா நெல் அறவை நிலையத்திற்கு போல கஷ்டப்பட்டு கர்நாடகாவில் தண்ணி வாங்கி பல இடங்கள்ல போராடி நீரை உற்பத்தி பண்ணி கொண்டு விவசாயம் பண்ணி நெல்லை விளைவித்து அரசுகிட்ட கொடுத்தா அதை காப்பாற்ற வழி இல்லாத வக்கி இல்லாத வகை இல்லாத அரசாக இந்த அரசு இருக்கு. அதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். அந்த அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, இதுல விவசாயிகளுக்கு எந்த நஷ்டம் இல்லைன்னு. இது மக்களுடைய வரிப்பணங்க, மக்கள் வரிப்பணம் வீணாயிருக்கு. நான் எதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தேன்னா, கூடங்குளம் அணு நிலையத்தை சுற்றி புதிய கல்குவாரிகள் ஏற்கனவே இருக்கு, கல்குவாரி இருக்கு. அந்த கல்குவாரிக்கு லைசன்ஸ் கொடுத்தது தவறு என்று கடந்த முறை நான் பலமுறை அதை வலியுறுத்தி வந்திருக்கிறேன். இப்ப அந்த கல்குவாரிகள் 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்தா அதனால அணு உலைக்கு ஆபத்து ஏற்படும். இப்ப அங்க புதுசா 3, 4, 5, 6ன்னு வளர்ந்துகிட்டே போகுது அணு மின் நிலையங்கள். ஆனா 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அணு விதி, அணு நிலைய கட்டுமான விதிங்கிற ஒண்ணு இருக்கு. அந்த ஆக்டை தாண்டி அவங்க அனுமதியை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை நிச்சயம் அணு உலை கழகத்திட்ட பெற்றிருக்கணும். அது பெற்றிருக்க மாதிரி எனக்கு தெரியல, அதை உடனடியாக ஆய்வு பண்ணணும். அது கிரவுண்ட் வாட்டர் போறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப கூடங்குளம் வெரி கிரிட்டிக்கல் ஏரியாவா இருக்கு. கிரிட்டிக்கல்ங்கிறது கிரவுண்ட் வாட்டர்ல கிரிட்டிக்கல் நார்மல்னு அது பல்வேறு வகைப்படும். அதுல அது கிரிட்டிக்கல் ஜோன்ல வருது. அங்க கிரவுண்ட் வாட்டரை சட் பண்ணி உள்ள நடக்கிற கட்டுமான பணிகளுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது இதனுடைய ஆட்சி நடைபெறும் போது அதை முழுமையா தடுத்து நிறுத்தினேன். இப்போ கொள்ளைகள்லாம் மறிச்சு அதுல நான் நேற்று போய் அதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது அந்த பகுதிகளில் தண்ணீர் திருட்டு, மொத்தமா தண்ணீர் திருட்டு இல்ல, தண்ணீர் கொள்ளை போகிறது. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டேன். அது போல ராதாபுரம் கால்வாயில அது நாங்க ஏற்கனவே அதிமுக அரசாங்கத்தில் ஒரு அருமையான ஒரு திட்டம் போட்டோம். அந்த திட்டத்தை கடந்த அரசு தூக்கி எறிந்து விட்டது. அந்த திட்டம் வந்திருந்தா ஆண்டு முழுவதும் தண்ணீர் ராதாபுரம் கால்வாயில வந்துவிட்டு இருக்க ஒரு அருமையான திட்டம். அப்படி ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு கடந்த ஆட்சி சொல்லிடுச்சு. அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும். அதுல ராதாபுரம் கால்வாய் திட்டத்தில் அந்த தண்ணியை உப்புளிப்பாடு குளம் வரை கொண்டு சேர்க்கணும்னு கேட்டிருக்கேன். நதிநீர் இணைப்பு திட்டம் உங்களுக்கு தெரியும், 3 நாள் அதை ரெண்டும் நடைபெறுவதற்கு அதிமுக அரசாங்கம் முழு ஒத்துழைப்போடு இருந்தது. நடைபெறவே இல்லைன்னாரு. அப்புறம் அந்த அமைச்சர் கடந்த ஆட்சியில பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 80% நடந்ததுன்னு சர்டிபிகேட் கொடுத்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க. நீங்களே அது எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. அதிமுக ஆட்சியில எவ்வளவு விரைவா நடத்தணும். இப்ப தண்ணி அந்த முழுமையா காட்டு தண்ணி தான் வருதுன்னு சொல்றாங்களா, ஆத்து தண்ணி அங்க வரவே இல்லை. அதை வருவதற்கு அந்த திட்டங்களை விரைவுபடுத்தணும். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வகையில் அவரை சந்திச்சு நான் இதெல்லாம் வலியுறுத்தியிருக்கேன். இடைத்தேர்தலுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அது ஜெனரல் பிரின்சிபல். அதாவது ஒரு இடம் காலியானா 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும். 151 RP ஆக்ட் ஒண்ணு இருக்கு, சட்டப்படி பண்ணணும். ஆனா சட்டப்படி காலியானதா இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. சஞ்சீவியா கேஸ் ஒண்ணு இருக்கு, அப்புறம் TRS கேஸ் 2 கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எங்கெல்லாம் சட்டம் இல்லையோ அங்கே நீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டும். அந்த 2 தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அது இயற்கையா இருக்கணும். ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அதுல தேர்தல் வரும். செயற்கையா ஒன்ன உருவாக்கி அது காலியிடம்னா அது மக்கள் வரிப்பணம் வீணாகுது. இப்படி பல இஷ்யூஸ் அதுல இருக்கு. எனவே அந்த இப்ப நேற்று விதித்திருக்கிற தடை இந்த பர்டிகுலர் அந்த 6 தொகுதிகளிலையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு அறிவிக்க கோரி தோத்து போனவர் வழக்கு போட்டிருக்காரு. ஒருவேளை அவர் தோத்து போனவர் ஜெயித்தாருன்னு ஒரு தீர்ப்பு வந்தால் எப்படி ஒரு அதுக்குள்ள இடைத்தேர்தல் இன்னொரு எம்எல்ஏ வந்துட்டா எப்படி ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ இருக்க முடியும்? அதனால இந்த வழக்கு முடியும் வர தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு நிலைப்பாடு.
அதிமுகவுடைய நிலைப்பாடு ஒண்ணு இருக்கு. நாங்க ஏற்கனவே இந்த 6 பேர் போனாங்க இல்லையா, மீன்கடை பூனைகள். மீன்கடை பூனைகள்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த 6 பேர் மீன்கடை பூனைன்னு ஒண்ணு இருக்கும். அது மீன் வெட்டி சாப்பிட்டு கொளுத்திருக்கும். கடையை மூடிட்டு பக்கத்து கடை மீன் கடை திறந்தா அங்க போயிடும். அந்த மீன்கடை பூனைகள் 6 பேரையும் அவங்க ரிசைன் பண்ண விதம் தவறானது. அதை அவசர கதியில் ஏற்றுக்கொண்டது தவறானது. செயற்கையா ஒரு கால் இடத்தை அங்க உருவாக்கி இருக்கார் சபாநாயகர் மேல குற்றச்சாட்டு உருவாக்கி இருக்காரு. அது அவர் சொல்றாரு, என்னோட விதி எண் 21, 24 எனக்கு பவர் அளிக்குதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் முன்பு கட்சி தாவல் புகார் நிலுவையில் இருக்கும்போது அவர் அதை விசாரிச்சு அதை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அதை சொல்லியும் அவர் 6 பேருக்கு அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு வருகிற திங்கட்கிழமை 13ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையில நாங்க தடை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி அந்த தொகுதிகளையும் இப்ப கிட்டத்தட்ட 6 முடிஞ்சிச்சு, 2 விஷயங்கள் மட்டும் திங்கட்கிழமை வலியுறுத்துவோம். இது இந்த வழக்குகளும் சேர்ந்து கொள்ளும்போது அங்க தேர்தல் தற்போது நடத்த வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். சார், அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல ஒருத்தர் மேல் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்றோம். அவரை அவங்க கூட்டு விசாரிக்கணுங்கிறது அது இயற்கை நீதி. பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது அவங்க நோ மேன் ஷுட் பி கண்டெம்ட் அன்ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் விசாரிக்கப்படாமல் தண்டிக்கப்படக்கூடாதுனால அவர் கூட்டு விசாரிக்க இதான் இயற்கை நீதி. இந்த இயற்கை நீதி நீங்க முதல்ல செஞ்சிருக்கணும். ஏற்கனவே நிலுவையில் இருக்கும்போது அந்த தடை சட்டம், அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம்ங்கிறது கான்ஸ்டிடியூஷன் லா. அப்போ கான்ஸ்டிடியூஷன் லா பெருசா, சபாநாயகருடைய சட்டமன்ற விதிகள் பெருசா அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் தான் பெருசு. இப்ப கான்ஸ்டிடியூஷன் படி தான் அவர் நடந்திருக்கணும். அவர் அன்கான்ஸ்டிடியூஷனலா நடந்துகிட்டாரு. எனவே அது தவறு அப்படிங்கறத நாங்க நீதிமன்றத்தில் நிலைநிறுத்துவோம். சபாநாயகர் மேலதான் குற்றச்சாட்டு முன் வச்சோம். சபாநாயகருக்கே நோட்டீஸ் கொடுத்திருக்கேன். இந்தியாவில் எங்கேயுமே சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க எந்த நீதிமன்றத்திலும். இதுல ஆக்ட், அதாவது சட்டமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்படுது. நாங்க ஆகாயம் எங்களது எல்லைன்னு சொன்னதெல்லாம் இப்ப போயிடுச்சு. இப்ப நீதிமன்றங்கள் எல்லா விஷயங்களையும், சட்டமன்ற நடவடிக்கைகளையும் சட்டமன்ற உத்தரவுகளையும் கூட நாங்க மறுசீராய்வு செய்வோம், எல்லாமே நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அது நிறைய வழக்குகள்ல, பாலாசாஹேப் வழக்கு அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சபாநாயகருங்கிறது எனக்கு அதிக அதிகாரம் இருக்கு, தலையிட முடியாதுன்னு சொல்றாரு. அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக சட்டமன்ற மாடத்துல ஒரு ஊஞ்சல் கட்டிலாம் ஆட முடியாது. அப்படிலாம் இல்ல, சட்டம் இல்ல. சட்டம் நீதி பெருசு, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல தான் பெருசு. எனவே நீதிமன்றம் தலையிடும். அதாவது அவர்கள் அந்த 6 தொகுதியிலையும் அவங்க ரிசைன் பண்ண விதம், வேக வேகமா போய் ரிசைன் பண்றாங்க. அதை ஹரீடு மேனர்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. விசாரிக்கல. இப்போ முதல்ல 3 பேர் போனாங்க, பார்த்தோம். பத்திரிகையாளர்லாம் கூட இருந்தாங்க. அவர் தனித்தனியா விசாரிக்கல. அதுக்கு அடுத்தபடியா அண்ணன் இசைக்கு சுப்பையா போனாரு. இசைக்கு சுப்பையா போகும்போது அவர் முகத்துல ஒரு பெரிய ஒரு பதட்டம் இருந்துச்சு. என்னதுக்காக அவர் ரிசைன் பண்ணாருங்கிறதெல்லாம் முழுமையா விசாரிச்சு அதுக்கு பிறகு ஏற்கனவே உங்க மேல கட்சி தாவல் சட்டம் இருக்கு அப்படின்னு. இது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றத்தை நீ என்ன விசாரிக்கிறது, நானே ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு பேக் டோர் வழியா போக முடியாதுங்கிறது சட்டம். சட்டத்தை உருவாக்குகிற மன்றத்துக்கு தலைவராக இருக்கிற சபாநாயகர் நிச்சயம் பரிசீலனை பண்ணிருக்கணும். பண்ணாதனால அது சபாநாயகர் மேலதான் குற்றச்சாட்டு. ஆமா, அதுல அதை இன்னும் கொஞ்சம் அதிகமா உள்ள போய் சொன்னா சபாநாயகர் எந்த கட்சியில இருந்து வந்தவர், அல்லது அந்த கட்சிக்கு அவர் துணை போகிறாரோ, காலி இடங்களை உருவாக்கி தேவையான செயற்கையாக அந்த சபையில பலத்தை குறைத்து, இடங்களை குறைத்து காட்டினா அவங்கள்ட்ட இருக்கிற 108, 107 போதுமானதுங்கிற நிலையை தாவகாக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனபிளிங் டு ப்ரொவைட் த ஸ்பேஸ். இது குற்றச்சாட்டு. இது சபாநாயகர் அந்த தவறு செஞ்சிருக்காரு. சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுத்து, சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்து இது விசாரணை நடைபெறும். அதுல நீதி கிடைக்கும் நான் நம்புறேன். அதாவது அவர் ஒரு வாடகை சக்தி. அவர் ஆட்சி நடத்துறது ஒரு இரவல் சக்தியால தான் அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு அரசாங்கம் நடத்தணும்னா சுயமா பலம் இருக்கணும். அப்படி இல்லாம இப்ப மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க 108 தொகுதியில அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த 108 ஆட்சி செய்ய போதுமானது இல்லை. அப்படின்னா அவர் அவருக்கு போடக்கூடாதுன்னு நினைச்சுதானே இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அவருக்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய்க்கு போடக்கூடாதுன்னு நினைச்சுதானே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப அவங்க இருந்த கூட்டணி இந்தியா கூட்டணி. இப்ப இந்தியா கூட்டணியை இரவல் வாங்கி, இந்தியா கூட்டணிக்கு பெற்ற வாக்குகளை இரவல் வாங்கி அதிமுக விழுந்த கரூர்ல யார் ஜெயிச்சா? ஏடிஎம்கே ஜெயிச்சது. அந்த மக்கள்
விஜய் வரணும்னு நினைக்கலையே, ஏன் அங்க ஓட்டு போடலையா? அவர் எதுல பேசுறாருன்னு எனக்கு தெரியல. நேற்றெல்லாம் நிறைய வசனம் பேசியிருக்காரு. அந்த கரூர்ல அந்த மக்கள் நெத்தியடி மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்போ அது தீர்ந்து போன சக்தியா? கரூர்ல யார் தீர்ந்து போன சக்தி? விஜயன் தீர்ந்து போன சக்தி. அப்போ அவர் இரவல் சக்தி, அதை அவர் திருடுறார். இரவல் சக்தி, வாடகை சக்திகளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவர் அதிமுக தீர்ந்து போன சக்தின்னு சொல்றதுக்கு அவர் எந்த வாயில அதை பேசுறான்னு தெரியல. வாயில நல்லா வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் எஜுகேட்டட். அரசு விழால 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சர் 2 பேர், விஜயபாஸ்கர் 2 பேருமே வாசல்லே காத்துக்கிட்டு போட்டோலாம் வைரலா பண்ணி மீன் கடை பூனைகள். தேங்க்யூ. டெல்லியில இருக்கீங்க, அதிமுக ராஜ்யசபா எம்பி நீங்க. தமிழக வெற்றி கழக ஆட்சி தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்காங்க. டெல்லியில என்ன நடக்குது? டெல்லி இப்போ வர்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதி துவங்கும். தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்த ஆட்சி, வேற ஆட்சியா இருந்தாலும் தமிழ்நாடு நலன் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்போம். கடந்த ஆட்சியில கூட விளாத்திக்குளத்தில் நடந்த துயர சம்பவத்துக்கு இந்தியாவுடைய கவனத்தை திசை திருப்பியது அதிமுக. நான் தான் பேசினேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார். அதுபோல இப்பொழுது மேகதாது அணை குறித்தும் இதுபோன்று பறிபோகிற உரிமைகள், இது பறிபோகிற உரிமைகள் தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த தொழில் ஆந்திராவுக்கு போயிட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க ரீலா இல்லாம ரியலா போராடி வெற்றி வாங்கி தரோம். தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்று தரோம். துணைவேந்தரை நியமனம் செய்யக்கூடிய குழுவில் யுஜிசியினுடைய நபர்களையும் சேர்த்ததுக்கு இந்த அரசு ஒத்துக்கொண்டிருப்பதான ஒரு விமர்சனம் இருந்திருக்கு. அதுவும் ஒரு உரிமை சார்ந்து அதிமுகவும் எதிர்த்தது, திமுகவும் எதிர்த்தது. நான் தாவேக்கு அதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது. அது குறித்த முழுமையான விவரங்கள் எனக்கு தெரிய வரல. நான் தெரிய வரும்போது உங்களுக்கு சொல்றேன். அரசு பண்ணி கொடுத்திருக்காங்க, அதபடி நெருக்கடியில் உயிரிழந்தவங்களுக்கு அரசு பண்ணி கொடுத்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? அரசு பணி கொடுக்கறதுங்கிறது ஏற்கனவே காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நான் நெகட்டிவா எதுவும் சொல்ல விரும்பல. இது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருக்கார். பாஜகவுடைய அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு தொடர்ந்து நிறைவேற்றிட்டே வருது. ஒவ்வொரு திட்டமாக யூனிவர்சிட்டியோட அந்த ஆக்ட் ஆகும் எல்லாத்தையுமே அரசோட செயல்பாடு பாஜக திட்டங்கள் செயல்பட்டு நிழலாட்சி நடக்குது. இல்ல அதாவது ஒரு அரசாங்கம்ங்கிறது மத்திய அரசை சார்ந்து இருக்கணும். உரிமைகள் போகும்போது அதை தட்டி கேட்கணும். மற்றபடி இணக்கமாக செயல்படுவதில் எந்த தவறும் இல்லை. அவ்வாறுதான் செயல்படணும். மத்திய அரசோடு இணக்கமான போக்கை கடைபிடித்ததனாலதான் நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும். அதுக்காக கொள்கைகளை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணமா இப்பொழுது மத்திய அரசு அவங்க என்ன பண்ணணும்னா வலியுறுத்தணும், தண்ணி கொடுக்க சொல்லுங்க, மேகதாது அணைக்கு அனுமதி கொடுக்கறத நீங்க தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கன்னு அவருக்கு சொல்லணும். அதற்காக போடப்பட்டிருக்கிற தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதி தேங்க்யூ. தமிழ்நாடு இத்தனை வருஷமா ஒண்ணு அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி, திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சியா பாத்துருக்கு. இப்ப நீங்க 2 பேருமே திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க சார்? மக்கள் வாக்கு யாருக்கு அளித்திருக்காங்கன்னா முழுமையான வாக்கை தாவேக்காவுக்கு அளிக்கவில்லை. அவங்க 1,75,000 ஓட்டு 75 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக அதை விட 45 லட்சம் ஓட்டு தான் கம்மி. 1,35,00,000 பேர் அவருக்கு எதிராக ஓட்டு அளிக்கிறாங்க. அதுபோல 1,45,50 லட்சம் பேர் திமுக பெற்றிருக்கு, அது அவருக்கு எதிராக. எனவே மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. இது ஒரு மாயை, இது கொஞ்ச காலம் நீடிக்கும்.